Hello friends, welcome back to our channel Mrs Diya. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்லயே வந்துட்டு வீல் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் இல்லனா வந்துட்டு இது ரவுண்ட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்னு நம்ம சொல்லுவோம். அது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. Friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டுட்டோரியல் போட்டே 1 month கிட்ட ஆச்சு. இடையில வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் கொஞ்சம் வர்க் இருந்தனால என்னால டுட்டோரியல் போட முடியல. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணி friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு ரவுண்ட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஏற்கனவே வந்துட்டு நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு இன்னர் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒன்று வந்து அவுட்டர் ரிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னர் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சே நம்ம ரவுண்ட் டைப்பில் போட போகிறோம். இப்போ இங்கே வந்துட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டிச்சு போட்டுட்டு ரொம்ப தள்ளி போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போட்டிருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவுட்டர் ரிங்லேருந்து எடுக்கிறோம். இப்போ அவுட்டர் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, இன்னர் ரிங் வந்து சின்னதாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்துலேயே போட்டுக்கலாம். பக்கத்துலேயே போட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெரியுதா? நம்ம மறுபடியும் தள்ளி போடணுன்ட்டு இல்லை. இது அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப்பில் வீல் டைப்பில் நீங்கள் அப்படியே கொண்டு வரணும். இது வந்துட்டு இன்னர் ரிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னர் ரிங் சின்னதாக இருக்கனால நம்ம கொஞ்சம் அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு தனித்தனியாக போடல, தள்ளி போடாமல் பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடும். மோஸ்ட்லி இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து வீல் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்துட்டு நிறைய டிசைன்ஸுக்கு ஃப்ளவர் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எப்பயுமே வந்துட்டு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளோ சில்க் த்ரெட்டில் போகிற ஃப்ளோ வரும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணால் தான் நிறைய கலர் காம்பினேஷன் வந்துட்டு நம்ம போட முடியும். இப்போ நிறைய கலர்ஸில் வந்துட்டு கலர் காம்பினேஷன் வந்து சாரியில் போடுறாங்க. ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் மட்டும் யாரும் போடுறதில்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சில்க் த்ரெட்லேயும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வராது கிடையாது. ஒரு டெய்லி இது சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 1 hour டைம் எடுத்துகிட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டில் வந்துட்டு செயின் ஸ்டிச் வெறும் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். லாங் செயின் ஸ்டிச், ஷார்ட் செயின் ஸ்டிச் அந்த மாதிரி பழகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ நான் போகிறது உங்களுக்கு தெரியும். இன்னர் ரிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவுட்டர் ரிங்லேருந்து கீழே எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் கொடுக்கல, கீழே போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நான் மேலே கொண்டு போகிறேன். அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்பயுமே ஸ்டிச்சஸ் கொண்டு போங்க. இப்போ நான் வந்துட்டு என்ன நீடிலில் போடுறேன் அப்படின்னா அயன் நீடிலில் தான் போடுறேன். அயன் நீடிலில் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு வந்து பெருசாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் அறுந்து போகாது. டுலிப் நீடிலில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டுக்கு மோஸ்ட்லி வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அயன் நீடில் தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் வந்துட்டு சீக்கிரம் வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எப்பயும் போல் நம்ம நாட் போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப். செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம் தெரியுங்களா, அது மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம வந்து அவுட்டர் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு இதை மறுபடியும் இப்படி மேலே கொண்டு வந்து அவுட்டர் ரிங்கில் வந்துட்டு ஃபில் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வீல் டைப்பில் கொண்டு வரணும். கொஞ்சம் பெட்டல்ஸ் மாதிரி வர மாதிரி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தள்ளி போடணும். போட்டுட்டு மறுபடியும் இன்னர் ரிங்கில் எடுத்துகிட்டு வாங்க. மறுபடியும் இப்படி கீழே கொண்டு போங்க. இங்கே ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் இப்படி தள்ளி வாங்க. மறுபடியும் எப்பயும் போல் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சே நம்ம வந்துட்டு ரவுண்ட் டைப்பில் போடுவோம். இது வந்து அவுட்டர் ரிங். உங்களுக்கு ஃபஸ்ட் டைப்புக்கும் செகண்ட் டைப்புக்கும் இப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுலேயே தேர்ட் டைப் பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி போடுவோம். இன்னர் ரிங்கும் அவுட்டர் ரிங்கும் ரெண்டையுமே வந்துட்டு நம்ம மெர்ஜ் பண்ணி போடுவோம். இப்படி போட்டால் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீல் வந்துட்டு ஃபில் ஆகும். சில்க் த்ரெட் சிக்கு விழுந்துருச்சுன்னா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அதில் த்ரெட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே வச்சு மூக்கில் வச்சு இழுத்திங்கன்னா த்ரெட் அறுந்து போயிடும். ஒரு வேலைக்கு 2 வேலை ஆகிடும்.
கீழே வந்துட்டு ஒரு லாக். இங்கே ஒரு லாக். மறுபடியும் கொஞ்சம் தள்ளிட்டு டயக்ராம் ரவுண்டாக போட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு ஒரு லாக் போட்டிங்கன்னா தான் அந்த இடத்துல லாக் ஆகும். அந்த ரவுண்ட் வந்துட்டு கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இங்கே ஏற்கனவே ஸ்டிச் இருக்கனால இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்க போகிறேன் நான் இப்போது. நாட் போட்டேன். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப், இதுதான் செகண்ட் ஸ்டெப். இது யூஸ் பண்ணி ஃப்ளவர் டைப் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது சென்டரில் வந்துட்டு பீட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது சென்டரில் வந்துட்டு ஒரு பெரிய பீட்ஸ் வந்து கொடுக்கலாம் நம்ம.